பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். என்னன்னா சிவப்பு அவுல வச்சு ஒரு போகா பண்ண போகிறோம். ஸோ வந்து டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பணும், டக்குன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, டக்குன்னு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், இங்கே வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், இங்கே வந்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இது வந்து இஞ்சி. இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் தேவையான அளவுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே பெருங்காயத்தூளையும் வந்து அப்படியே தூவி விட்டுறோம். நல்லா நிலக்கடலை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, இது வர மிளகாய் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சிவப்பு அவுல் எடுத்து நல்லா கழுவி இப்படி வந்து ஒரு 10 to 20 minutes இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறோம். வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை நல்லா தூவி விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 minutes வந்து நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி அவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவுல், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் இருக்கும் இல்லையா, அதில் 1/2 லெமன் எடுத்து நல்லா அந்த ஜூஸை வந்து எல்லா இடத்துலையும் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. ஸோ இந்த புளிப்பு டேஸ்ட் சேரும்போது அவ்வளோ இன்னும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை இப்படி அழகாக தூவி விட்டிங்கன்னு வைங்களேன், பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு நடுவில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்பவே ஹெல்த்தியான யம்மியான டிஷ் ரெடி. ரொம்பவே யம்மியான அவல் போகா ரெடி. இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சிவப்பு அவுல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.